இந்த சக்திகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு RSS பின்னணியிலே முழுமூச்சாக நாங்கள் கைப்பற்றுவோம் தமிழ்நாட்டை என்று வருகிற போது நம்முடைய கடமை, எங்கள் இயக்கத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் திராவிட இயக்க ரத்தம் ஓடுகிற குருதியை கொண்டவர்கள். திமுகவுக்குத்தான் முதலிலே அவர்கள் குறிவைத்து தாக்க நினைக்கிறார்கள். அதுதான் வலுவான கட்சியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற வலிமை ஸ்பார்டா வீரர்களைப் போல என்னோடு இருக்கிறார்களே தமிழ்நாடு புறாவிலும் இந்த சக்தியை விரயம் செய்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பக்கபலமாக அரணமைத்து தர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணியிலே நாங்கள் உடன்பாடு கொண்டிருக்கிறோம். அதே நிலைப்பாடுதான் இன்றைக்கும் இந்துத்துவ சக்திகள் தர்ம சத்வத் என்ற மாநாட்டை அலகாபாத்திலே போட்டு இந்தியா என்று இனிமேல் யாரும் அழைக்க கூடாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும். இந்திக்கும் சமஸ்கிருதம் தவிர மொழிக்கு இடமே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கும் இனி ஓட்டு கிடையாது. ஆகவே மதச்சார்பின்மை என்ற கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை. தலைநகர் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் என்று போட்ட மாநாட்டு பிரகடனத்தை வட மாநிலங்களிலே விநியோகித்தார்கள். இது அவர்கள் உள்ள கிடக்கை. இதை இடம் கொடுக்க மாட்டாது தமிழ்நாடு. மானமும் வீரமும் ரோசமும் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், திராவிட இயக்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள தமிழகம், இப்பொழுது சோதனையான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக மற்றுமோர் அரணாக இருந்து இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய விடாமல் முறியடிப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகிற இந்த சூழ்நிலையில் வருகிற செப்டம்பர் 15 திருச்சி மாநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.